குட் ஃபெய்த் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு ஒரு விஷயத்த ஒரு பெர்சன் நேர்மையா செய்யணும் அப்படின்னு செய்றாங்கல்ல, அத வந்து குட் ஃபெய்த் அப்படின்னு சொல்றாங்க. அந்த நேர்மையா செய்யணுங்கிற விஷயத்துல ஏதோ ஒரு கேர்லெஸ் மிஸ்டேக் நடந்திருந்தா கூட, அந்த கேர்லெஸ் மிஸ்டேக் வந்து நெக்லிஜியன்ட் அப்படின்னு சொல்றாங்க. கேர்லெஸ் மிஸ்டேக் நடந்திருந்தா கூட, அத குட் ஃபெய்த்தா தான் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. குட் ஃபெய்த் அப்படின்னா, ஹானஸ்ட்டா ஒரு விஷயத்த செய்யறாங்க. அந்த விஷயத்துல அ ஏதோ ஒரு கேர்லெஸ் மிஸ்டேக் நடக்குது. கேர்லெஸ் மிஸ்டேக் நடந்திருந்தா கூட, அததான் நெக்லிஜியேட் ஆர் நாட் அப்படின்னு சொல்றாங்க. அது வந்து இம்பார்ட்டன்ட் கீவேர்ட் மாரி. நெக்லிஜியன்ஸ் ஆர் நாட். ஓகே. இதுதான் வந்து குட் ஃபெய்த். வந்து கவர்மெண்ட் அப்படின்னா என்ன? கவர்மெண்ட்டுக்கு டெஃபினிஷன் என்ன அப்படின்னா, கவர்மெண்ட்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டும், ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சேர்ந்தது தான் கவர்மெண்ட். அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட்டு இதுதான் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்ல முடியாது. ஸ்டேட் கவர்மெண்ட்டும் இதுதான் கவர்மெண்ட்டு அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்டு ஹோல் ஆஃப் இந்தியாவையும் டிஃபைன் பண்ணும். ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்டு ஒரு பர்ட்டிகுலர் ஸ்டேட்டை டிஃபைன் பண்ணும். ஸோ வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டும், ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சேர்ந்தது தான் கவர்மெண்ட்டு. இது இன்னும் ஈஸி படி எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட்டும், ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சேர்ந்து டிபெண்டிங் அப்பான் தி கன்டெக்ஸ்ட். அந்த எந்த விஷயத்த டிபெண்ட் பண்ணியிருக்கோ, அதை பேஸ் பண்ணி தான் கவர்மெண்ட் அப்படிங்கிறத அங்கே டிசைட் பண்ண முடியும். ஸோ இதுதான் கவர்மெண்ட் அப்படின்னும் சென்ட்ரலையும் ஸ்டேட்டையும் டிஃபைன் பண்ணி சொல்ல முடியாது. ஸோ இதுதான் கவர்மெண்ட். இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி. இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி அப்படின்னா அதிலே சொல்லிட்டாங்க. இம்மூவபிள் மூவ் பண்ண முடியாத ப்ராப்பர்ட்டி எல்லாமே இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி. இதில் என்னெல்லாம் இன்க்ளூட் வரும்? லேண்டு, பெனிஃபிட்ஸ் அரைஸ் அவுட் ஆஃப் லேண்டு, திங்ஸ் அட்டாச்டு டு தி எர்த்து, திங்ஸ் பெர்மனன்ட்லி ஃபாஸ்டன்ட் டு எனிதிங் அட்டாச்டு டு தி எர்த். இந்த 4 பொருள் வருமா? இந்த 4 இன்க்ளூட்ஸும் வரும். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். எப்படியாவது வந்து இதில் இந்த கொஷின்லேருந்து ஒன் வேர்டோ இல்லை எம்சிக்யூலையோ இல்லை டிஸ்கிரிப்ஷன்லையோ எதுலையோ ஒரு இதை கேட்டுருவாங்க. ஸோ இம்மூவபிள், மூவபிள் இது வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இந்த இன்க்ளூட்ஸில் லேண்ட்னா அப்படின்னா இடம் வாங்கி போட்டோம் அங்கேயே கிடக்கு. ஸோ அதுதான் லேண்ட். அது வந்து நவர முடியாது. ஸோ அது வந்து இம்மூவபிள். பெனிஃபிட்ஸ் அரைசிங் அவுட் ஆஃப் தி லேண்ட். இடம் வாங்கி போட்டோம்ப்பா, அந்த இடத்துல வீடு கட்டியிருக்கிறேன். ஸோ அந்த வீட்டை வந்து நான் ஒருத்தருக்கு வாடகை கொடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோ. அந்த வாடகை வருதா, ரெண்ட் வருதா, அது வந்து அதுலேருந்து கிடைக்கிற ஒரு பெனிஃபிட்ஸ் தானே. ஸோ பெனிஃபிட்ஸ் அரைசிங் அவுட் ஆஃப் லேண்டு. அதே மாதிரி திங்ஸ் அட்டாச்டு டு தி எர்த்து. இதே நம்ம இடத்துல வந்து ஒரு மரம் வளர்த்துறேன், கட்டடம் கட்டுறேன். ஸோ அதெல்லாம் வந்து திங்ஸ் அட்டாச் ஆயிருக்கா, எர்த்தோட அட்டாச் ஆயிருக்கா, அதுவும் வந்து இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி. அதே மாதிரி திங்ஸ் பெர்மனன்ட்லி ஃபாஸ்டன்ட் டு எனிதிங் அட்டாச்டு டு தி எர்த். அந்த ஒரு கட்டடம் கட்டியிருக்கிறேன், அந்த கட்டிடத்துக்கு ஜன்னல், லிஃப்ட்டு, கதவு இதெல்லாம் போடுறோமா, அதுதான் திங்ஸ் பெர்மனன்ட்லி ஃபாஸ்டன்ட் டு எனிதிங் அட்டாச்டு டு தி எர்த். ஸோ இதுதான் வந்து இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டியில் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஆஃபென்ஸ். ஆஃபென்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஜெனரல் கிளாஸஸ் ஆக்ட் 1897 படி ஆஃபென்ஸ் அப்படின்னா எனி ஆக்ட் ஆர் ஒமிஷன் தட் இஸ் பனிஷபிள் அண்டர் எனி லா ஃபார் தி டைம் பீயிங் இன் ஃபோர்ஸ். அதாவது ஒரு தற்போது அமலில் இருக்கிற எந்த ஒரு சட்டத்தின் கீழேயும் தண்டனைக்குரிய செயல் அப்படின்னு சொல்கிறத வந்து ஆக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அல்லது அது செய்யாமல் விடுறது, இது செய்யணும் அப்படிங்கிறத செய்யாமல் விடுறது, அதை ஒமிஷன் அப்படிங்கிறாங்க. அந்த ஆக்டையோ அந்த ஒமிஷனையோ செய்யாமல் விடுறாங்க தற்போது இருக்கிற லாப்படி. அதுதான் வந்து எனி லா ஃபார் தி டைம் பீயிங் இன் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அது செய்யாமல் விட்டதுனால அது பனிஷபிள் திங்ஸாக மாறுது. அந்த பனிஷபிள் திங்ஸை தான், அந்த பனிஷ்மெண்ட்டை தான் ஆஃபென்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? இதில் வந்து ஆக்ட் வரும், ஒமிஷன் வரும், பனிஷபிள் பை லா, இதெல்லாம் வந்து கீவேர்ட்ஸாக வரும். ஆக்டோ ஒமிஷனோ செய்யலைன்னா அது எதை மேட் பண்ணுது, கிரியேட் பண்ணுது? பனிஷபிள் பை லா ஃபார் தி டைம் பீயிங் இன் ஃபோர்ஸ். அஃபிஷியல் கசீட்டி அப்படின்னா என்ன? அஃபிஷியல் கசீட்டிக்கான டெஃபினேஷன் என்ன அப்படின்னா, இதில் வந்து அஃபிஷியல் கசீட்டி ஆர் கசீட்டினா ஒரு அஃபிஷியல் பப்ளிகேஷன் ஆஃப் தி கவர்மெண்ட்டுடைய அஃபிஷியலாக அவங்க பப்ளிஷ் பண்ணுற பிளேஸு தான் அஃபிஷியல் கசீட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. இது எதெல்லாம் இன்க்ளூட் ஆகிருக்கும் அப்படின்னா, தி கசீட்டி ஆஃப் இந்தியா அண்ட் தி அஃபிஷியல் கசீட்டி ஆஃப் எ ஸ்டேட். அதாவது இந்தியாவுக்கு தனியாகவும் ஸ்டேட்டுக்கு தனியாகவும். இந்தியாவுக்கு தனியாக அப்படின்னா அது கசீட்டி ஆஃப் இந்தியான்னு சொன்னால் அது வந்து அஃபிஷியலாக ஒரு இந்திய அரசினுடைய அதிகாரப்பூர்வ வெளியீட்டை அஃபிஷியலாக இந்த கசீட்டி ஆஃப் இந்தியாவில் வெளியிடுவாங்க. இதே ஒரு மாநில அரசினுடைய அஃபிஷியல் விஷயத்தை அஃபிஷியல் கசீட்டி ஆஃப் எ ஸ்டேட்டில் பப்ளிஷ் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் வந்து அஃபிஷியல் கசீட்டி ஆஃப் இந்தியாவுக்கும் அஃபிஷியல் கசீட்டி ஆஃப் ஸ்டேட்டுக்கும். அவங்க வெளியிடுற ஒவ்வொரு விஷயமே அத்தாரைஸ்டு லீகல் டாக்குமெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த சைட்டில் அவங்க பப்ளிஷ் பண்ணுற ஒவ்வொரு விஷயமும் கவர்மெண்ட்டே பப்ளிஷ் பண்ணதான் அர்த்தமாமா. ஸோ அது வந்து அத்தாரைஸ்டு லீகல் டாக்குமெண்ட் அண்டு பப்ளிஷ்டு பை தி கவர்மெண்ட் அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. இதுதான் வந்து அஃபிஷியல் கசீட்டி. மேஜர் டெஃபினிஷன்ஸில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, பர்சன் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு பர்சன்
பர்சன்கிறது ஒரு பர்சன், அதாவது சிங்கிள் ஹியூமன் பீயிங்கை மீன் பண்ணி மட்டும் வராது எப்பவும். இட் ஆல்சோ இன்க்ளூட் ஒரு கம்பெனியையும் மீன் பண்ணலாம், பாடி ஆஃப் இண்டிவிஜுவல்ஸையும் மீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. கம்பெனினா ஒரு ஒரு நிறுவனம், ஓகேவா. பாடி ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ் அப்படின்னா ஒரு குரூப் ஆஃப் மெம்பர்ஸ். அந்த மெம்பர்ஸ் வந்து இன்கார்பரேட்டட் ஆனாலும் ஆகலைனாலும் அது வந்து பர்சன் அப்படிங்கிறதுனா மென்ஷன் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து இன்க்ளூட்ஸ், பர்சனோடைய இன்க்ளூட்ஸ். மேஜர் டெஃபினிஷன்ஸ்லாம் இது வரைக்கும் பார்த்துக்கோம். இதுக்கு மேலே அதர் ப்ரொவிஷன்ஸ்னு சொல்லி ஒரு சிலது பார்க்க போகிறேன். என்னென்ன அப்படின்னா, ஃபஸ்ட் ஒன் வந்து கம்மிங் இன்டு ஆப்ரேஷன் ஆஃப் என்ஆக்ட்மெண்ட். அதாவது கம்மிங் இன்டு ஆப்ரேஷன் ஆஃப் என்ஆக்ட்மெண்ட் அப்படின்னா, ஒரு ஸ்பெசிஃபிக் டேட்டு மென்ஷன் பண்ணி ஒரு லாவை அமல்படுத்துகிறாங்க அப்படின்னா, அந்த ஸ்பெசிஃபிக் டேவை தான் இங்கே வந்து சொல்கிறாங்க. அந்த ஸ்பெசிஃபிக் டே எதுவும் மென்ஷன் பண்ணலை அப்படின்னா, அந்த அது வந்து பிரசிடென்ட் சைன் பண்ணியிருப்பாங்கல்ல, அந்த பிரசிடென்ட் வந்து சைன் பண்ண டேட்டை ஸ்பெசிஃபிக் டேட்டை நம்ம எடுத்துக்கலாம். அப்படி இல்லையா, அஃபிஷியல் கெசெட்டில் பப்ளிஷ் பண்ணியிருப்பாங்கல்ல, என்றைக்கு பப்ளிகேஷன் பண்ணாங்களோ அந்த டேட்டை நம்ம எடுத்துக்கலாம். அதே மாதிரி இது வந்து நோ ஃப்ராக்ஷன் ஆஃப் ஆஃப் எ டே அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு லா வந்து 1 ஜனவரி அமலுக்கு வருது அப்படின்னா, அந்த டிசம்பர் 31 நைட்டு 12 மணிக்கு மேலேயே, நம்ம தெரியுமில்ல 12 to 12 1 டே அப்படின்னு கணக்கு தானே. அப்போ அந்த 12 மணிக்கு மேலேயே ஜனவரி 1 ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறது. அதுதான் இங்கே நோ ஃப்ராக்ஷன் ஆஃப் எ டே அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்பெசிஃபிக் டே இருக்கணும். இப்படி ஸ்பெசிஃபிக் டேட் இல்லை அப்படின்னா, ரெசிடென்ட் இன்னைக்கு சைன் பண்ணாங்களோ அந்த டேட் எடுத்துக்குவோம். அஃபிஷியல் கெசெட்டில் மென்ஷன் பண்ணியிருக்கணும். அப்படி இல்லையா, அதே மாதிரி நோ ஃப்ராக்ஷன் ஆஃப் எ டே அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதுதான் வந்து கம்மிங் ஆப்ரேஷன் ஆஃப் என்ஆக்ட்மெண்ட். கம்ப்யூட்டேஷன் ஆஃப் டைம் அப்படின்னா, கால்குலேட்டிங் தி லிமிட் கிவன் அண்டர் எ லா. அதாவது ஒரு ஒரு சட்டத்தில் இவ்வளோ லிமிட்டுக்குள்ளார தான் அதை முடிக்கணும் அப்படின்னு ஏதாவது ஒரு ரூல்ஸ் போட்டுருக்குறாங்கன்னா, அந்த லாஸ்ட் டே, அதாவது நாளைக்கு கோர்ட்டில் சப்மிட் பண்ணணும், நாளைக்கு தான் லாஸ்ட் டே அப்படின்னா, நாளைக்கு வந்து சண்டேவாக இருக்குது, இல்லைன்னா ஏதோ ஒரு ஹாலிடேவாக இருக்குதுங்கிற பட்சத்தில் நாளைக்கு மறுநாள், அதாவது சண்டேக்கு அடுத்த நாளோ ஹாலிடேக்கு அடுத்த நாளோ அந்த வேலையை செய்யலாம். அதை வந்து ஃபைல் பண்ணலாம். அதை வந்து டன் இன் டியூ டைமாக கன்சிடர் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது கோர்ட்டு கோர்ட் ஆஃபீஸு க்ளோஸ் ஆகிற டேவாக இருந்துச்சு அப்படின்னா, அதுக்கு நெக்ஸ்ட் ஒர்க்கிங் டேயில் நம்ம அந்த வேலையை பார்க்கலாம். அது வந்து டன் இன் டியூ டைம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் வந்து கம்ப்யூட்டேஷன் ஆஃப் டைம். மெஷர்மெண்ட் ஆஃப் ஏ டிஸ்டன்ஸ். அதாவது டிஸ்டன்ஸை 2 விதமாக மெஷர்மெண்ட் பண்ணலாம். ஒன்று ஸ்ட்ரைட் லைன் மெத்தடு, இன்னொன்று ஹாரிசாண்டல் மெத்தடு. ஸ்ட்ரைட் லைன் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு லா படி இங்கேருந்து இங்கே இவ்வளோ தான் கிலோமீட்டரில் இருக்கணும் அப்படின்னு ஸ்பெசிஃபைடாக நம்மளுக்கு மென்ஷன் பண்ணிட்டாங்க அப்படின்னா, அந்த ஸ்பெசிஃபைடு இதில் தான் இருக்கணும். அதுதான் வந்து ஸ்ட்ரைட் லைன் மெத்தட்னு சொல்கிறாங்க. அதை ஸ்பெசிஃபைடாக மென்ஷன் பண்ணலை அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம ஹாரிசாண்டல் விதமாக நம்ம மெஷர்மெண்ட் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து மெஷர்மெண்ட் ஆஃப் டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜெண்டர் அண்டு நம்பர் இது எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, இன் ஆல் ஆக்ட்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், எல்லா விதமான ஆக்ட்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லேயும் சிச்சுவேஷன் வேறு எந்த மீனிங்கும் தரலை அப்படிங்கிற பட்சத்தில் இந்த 2 கண்டிஷன் அப்ளை ஆகும். என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒன்று வந்து சிங்குலருக்குள்ளே ப்ளூரலும் அடங்கும், ப்ளூரலுக்குள்ளே சிங்குலரும் அடங்கும். எக்ஸாம்பிள், சிங்குலருக்குள்ளே ப்ளூரல்னா டைரக்டர், அது சிங்குலர், டைரக்டர்ஸ் அது ப்ளூரல். டைரக்டரும் டைரக்டர்ஸும் ஒன்று தான், ஸோ ஒரே வேர்டு யூஸ் பண்ணால் போதும் அப்படிங்கிறது தான் அதுக்கு மீனிங். அதே மாதிரி மாஸ்குலின் ஜெண்டர் அப்படிங்கிறதுக்குள்ளே ஃபீமேல் ஜெண்டரும் அடங்கும். மாஸ்குலின்னா ஹீ, ஆண் பாலை குறிக்கிறது. மாஸ்குலின் ஜெண்டருக்குள்ளார ஃபீமேல் ஜெண்டரும் அடங்கும். ஹீ, ஷீ அப்படின்னு எல்லா விதமும் கண்டினியூவாக சொல்கிறதுக்கு பதிலாக காமனாக ஒரே வேர்டு சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதுதான் வந்து ஜெண்டர் அண்டு நம்பர். ப்ரொவிஷன் ஆஸ் டு ஆஃபென்ஸ் பனிஷபிள் அண்டர் 2 or more enactment. அதாவது இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு தப்புக்காக ஒரு விஷயத்துக்காக 2 விதமான லாஸ்லேருந்து பனிஷ்மெண்ட் பண்ணக்கூடாது. அதுதான் இங்கே சொல்கிறாங்க. சம்டைம்ஸ் 1 act or 1 omission may be an offense under 2 or more different laws or enactments. அதை தான் பண்ணக்கூடாது. ஒரு தப்புக்கு ஒரு இதில் தான் பனிஷ்மெண்ட் தரணும், 2 விதமான லாலையும் பனிஷ்மெண்ட் தரக்கூடாது. இதை தான் இங்கே சொல்கிறாங்க. சர்வீஸ் பை போஸ்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு லா இல்லை ஒரு கோர்ட்லேருந்து ஏதோ ஒரு டாக்குமெண்ட்டு போஸ்ட் மூலமாக அனுப்பணும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனில் வருதுன்னா, யாருக்கு அனுப்பணுமோ அந்த பர்சன்,
அவங்க வந்து இந்த 3யும் கரெக்ட்டா பார்த்துருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. என்ன 3 அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ப்ராப்பர்லி அட்ஜஸ்டிங். செகண்ட் ஒன் வந்து ப்ரீபேயிங் போஸ்டேஜ். தேர்ட் ஒன் வந்து ரிஜிஸ்டர்டு போஸ்ட். ப்ராப்பர்லி அட்ஜஸ்டிங்னா, நம்ம எந்த அட்ரஸ்ல இருக்கிறோமோ அந்த அட்ரஸ கரெக்ட்டா குடுக்கணும். ஃபர்ஸ்ட் ஒன். செகண்ட் ஒன் வந்து ப்ரீபேயிங் போஸ்டேஜ் அப்படின்னா, பே பண்ணுறதுக்கு முன்னாடி பே பண்ணுறோமா, போஸ்ட் வாங்குறோமா, அதுக்கு முன்னாடியே பேயிங் அமௌண்ட் அட்வான்ஸாக பே பண்ணிடணும். ஃபஸ்ட்டே பே பண்ணிடணும். தேர்டு வந்து ரெஜிஸ்டர்டு போஸ்ட் மூலமாக தான், பதிவு செஞ்சப்பட்ட போஸ்ட் மூலமாக தான் அனுப்பணும். இதுதான் வந்து சர்வீஸ் பை போஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒர்க் பண்ணிக்கிட்டே சிஏ படிக்கிற உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த பேஜை ஷேர் பண்ணுங்கள். அவங்கக்கிட்ட சொல்லுங்கள், நீ மட்டும் இல்லை, நிறையா பேர் ஒர்க் பண்ணிக்கிட்டே தான் படிக்கிறாங்க. ஸோ யாரும் இல்லைன்னு ஃபீல் பண்ணாமல் சேர்ந்து படிங்க சொல்லி அவங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுங்கள். குரூப் லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களோட ஒவ்வொரு நாளோட எக்ஸ்பீரியன்ஸும் எனக்கு கம்பல்சரி வேணும். லைக் அண்ட் ஷேர் பண்ணிக்கிட்டு உங்களோட கன்சர்னை கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.